Hi friends, welcome to Tony and Mac. இன்னைக்கு இந்த சோஃபா நம்மகிட்ட மதுரையில இருந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பாருங்க பார்க்கறதுக்கு செம்ம சாலிடா இருக்கும். ஜஸ்ட் இதோட சில குவாலிட்டியை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க நாளைக்கு எங்க வாங்கினாலும் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருக்குதா. டோனி அண்ட் மேக்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டான ஒரிஜினல் டீ குட். ஒரிஜினல் டீ குட்ல இன்வெஸ்ட் பண்ண சில எல்லாத்தையுமே செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. தெளிவான ப்ராடக்ட் வாங்கணும். எங்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லலை, எங்கனாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஆனா இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இப்போ இந்த சோஃபா வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கு செம்ம சாலிடா இருக்கும், சாலிடான சோஃபா. ஸோ அதை நீங்க அப்படியே சைடு ஆங்கிள் பாருங்க, பாத்தீங்களா எவ்வளவு சாலிடா இருக்குன்னு. இதுக்குன்னு ஒரு கஸ்டமர் ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க, சாலிடான உட்டை லைக் பண்றதுக்கு. அவ்வளோ சாலிடா இருக்கும், வீட்டில் போடுறதுல செம ராயலா இருக்கும், ராயலிட்டியில குறைய இருக்காது. ஸோ சாலிடான உட்டு, கம்ப்ளீட்டான ஒரிஜினல் டீ குட்ல பண்ணது. இதோட பில்ட் குவாலிட்டியை ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல பாருங்க, சிஎன்சி டிசைனு, கடசல் இதெல்லாம் பாருங்க. ஒரு தெளிவுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் வாங்க, தெளிவா ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ இந்த இதில் சிஎன்சி டிசைனை பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குன்னு. இதில் நீங்கள் இப்போ கேமராவில் பார்க்குறீங்க, கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ஒரு குறையுமே இல்லை. பார்த்தீங்களா இந்த டிசைனை பாருங்க, அதேமாதிரி கீழே வந்திருக்க டிசைனை பார்த்தீங்களா. ஸோ பாருங்க ஒர்க் வந்து எவ்வளோ, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க போனால் தெளிவாக பார்க்கணும் அது எப்படி இருக்குது. மேலே மட்டும் பார்க்கக்கூடாது, கீழேயும் பார்க்கணும். அதேமாதிரி இதில் பாருங்க இந்த டிசைன், இந்த கடசல் டிசைன், இந்த சிஎன்சி கைப்பிடியில் வந்திருக்க கர்வ், இந்த கடசல் டிசைன்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இதான் குவாலிட்டி பார்த்தீங்களா. சைடு வியூவில் பார்க்கறதுல எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குன்னு சோஃபா. அதேமாதிரி ஹைட்டை பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, என்னோட நெஞ்சு அளவுக்கு இருக்குது சோஃபா. ஸோ அதான் சொன்னேன்ல, இது வந்து சாலிடான சோஃபா. தூக்குறதே சரியான டாஸ்காக இருக்கும், அதுக்கு தக்கன ஒர்ஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் குவாலிட்டியை பார்த்தீங்களா, இப்படி பண்ணணும்னா அதுக்கேற்ற கார்பெண்டருக்கு ப்ராப்பர் டைமிங் கொடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஸோ நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட் ப்ராப்பர் டைமிங் கொடுத்து கார்பெண்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்களா, தெளிவான ஆளுக்க பண்ணியிருக்காங்களா, எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்க வேலை பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங்கே உயிர் நாடி. ஏன்னா அவங்க தான் ஒரு மரத்தை பொருளை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ அந்த பொருளுக்கு உயிர் கொடுக்குறதே அவங்க தான். ஸோ எப்படி பண்ணியிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க, அது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது கம்ஃபர்ட். நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் கம்ஃபர்ட்டை செக் பண்ணுங்க. ஏன்னா கட்டிலா இருந்தால் உட்கார முடியுதா, சோஃபா இருந்தால் நல்லா கம்ஃபர்ட்டாக உட்கார முடியுதா. ஏன்னா ரிலாக்ஸ் ஃபர்னிச்சருங்கிறதே ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இப்போ நான் அதில் உட்காந்து காமிக்கிறேன். இப்படி உட்காடுறேன் பாருங்க, நான் எந்த ஒரு ஸ்ட்ரெயின்மே பண்ணல, அப்படியே நார்மலாக அதில் உட்காடுறேன், புரியுதா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இது. ரெண்டாவது உட்காந்து சாயச்சில கம்ஃபர்ட், குஷனோ ஃபுல்லுட்டோ, ஆனால் கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணணும். கம்ஃபர்ட்டில் குறை இருக்கக்கூடாது இல்லை, ஏன்னா காசு கொடுத்து வாங்குறோம். ஃபர்னிச்சர் ஒரு அழகு கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அன்டில் ஃபைனல் அதாவது டெஸ்டினி கம்ஃபர்ட் தான். நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்து வச்சாலையும் கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணணும். ஸோ பாருங்க இப்போ உட்கார்ந்துருக்கேன், அதில் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கு, நான் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் பண்ணல, ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணுறேன். இப்போ பாருங்க இதில் ஹேண்டில் கைப்பிடி வைக்கிறேன் பார்த்தீங்களா, ஈவனாக ரெஸ்ட் ஆகுது. நான் இப்படியோ இல்லை இப்படியோ கை படாமையோ ஸ்ட்ரெயின் பண்ணல, நான் நார்மலாக கைப்பிடியில் கையை வைக்கிறேன், ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணுறேன், அதான் முக்கியம். சாயச்சிலையும் நான் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் பண்ணல, நார்மலாக உட்காந்துருக்கிறேன். அதே மாதிரி தையும் பாருங்க ஈவனாக ரெஸ்ட் ஆகுது. ஸோ கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. நம்ம எவ்வளோ நேரம்னாலும் இந்த சோஃபாவில் உட்காரலாம், அதில் ஒரு குறையே கிடையாது, எந்த ஒரு குறையும் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. இதில் இது குறையா இருக்குது அது குறையா இருக்குன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதான் நம்ம மேனுஃபேக்சரிங் பணத்தில் அடித்தளமாக கம்ஃபர்ட்டையும் நாம வச்சு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை பில்ட் பண்ணணும். தேர்ட், அந்த ப்ராடக்டோட ஃபினிஷிங் எப்படி அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கார்பெண்டர் உருவாக்கிட்டாங்க, நல்ல விட்ட போட்டு நல்லா தெளிவாக வெளில கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பட்டி பார்க்குறது, பாலிஷ், எந்த மாதிரி காஸ்ட்லியான பாலிஷ் அப்ளை பண்றாங்க. 2000 ரூபாய்க்கும் பாலிஷ் இருக்கு, 8000 ரூபாய்க்கு இருக்கு. எப்படிப்பட்டதை அப்ளை பண்றாங்கிறது முக்கியம், ஓகேவா. கம்மின்னு போறீங்கல்ல, அப்போ அந்த இடத்துல அதுக்கு தக்கன பாலிஷ் யூஸ் பண்ணுவாங்க. 2000 ரூபாய்க்கும் பாலிஷ் இருக்குது, கம்மியா யூஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு பட்ஜெட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா அதுக்கேற்ற மாதிரி பிரீமியமான பாலிஷ் யூஸ் பண்ணுவாங்க, அதான் விஷயம். ஸோ இப்போ பாருங்க இதோட பாலிஷ் குவாலிட்டியை பாருங்க எப்படி இருக்குன்னு. முதல் விஷயம் சாஃப்ட்னஸ் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல தொட்டு பார்த்தாலும் சாஃப்டா இருக்கும், பின்னாடி தொட்டு பார்த்தாலும் சாஃப்டா இருக்கும். ஸோ சாஃப்ட்னஸ் முதல் முக்கியமான விஷயம். ரெண்டாவது கிரைன்ஸ். நம்ம டீ குட்ல இன்வெஸ்ட் பண்றோம், உள்ளதை நேச்சுரலாக எடுத்து கொடுக்குற விதமா இருக்கணும். அப்படிப்பட்ட பாலிஷ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ பாருங்க உள்ள என்ன டெக்ஸ்சர் இருக்குதோ அது அப்படியே நேச்சுரலாக தெரியும். உட்டோட கலரை நேச்சுரலாக வெளியில காட்டுறோம், புரியுதா. நம்ம கலர் பூசி மறைக்கிறது இந்த மாதிரி எதுவுமே பண்றது கிடையாது. பாருங்க நேச்சுரலாக இருக்கும். ஸோ யார் வெளி வீட்டுக்காரங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ யார் வந்தாலும் சொல்லுவாங்க, அவங்க பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க இது ஒரிஜினல் டீ குட் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்கும் ப்ராடக்ட். நீங்கள் 3 சீட்டர்லாம் பாருங்க. ஸோ பாருங்க அப்படியே கிரைன்ஸை பாருங்க, நேச்சுரலாக இருக்கும். பாலிஷ் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக, அதோட ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். நான் வந்தோடனே பார்த்தேன் என்னடா பாலிஷ் குவாலிட்டி செம்மையாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்கும் பாலிஷ், அதான் விஷயம். பாலிஷ் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஃபர்னிச்சர் பண்ணிட்டோம், ஃபர்னிச்சரோட லேமினேஷன் தான் பாலிஷ்.
ஸோ அதுக்கேற்ற ப்ராப்பர் இன்டர்வல் கொடுத்து நல்ல ப்ரீமியமான மெட்டீரியல், ஏன்னா இது டீ குட், நார்மல் வுட்டு கிடையாது, தலைமுறைக்கு உழைக்க போகிறது. ஸோ அதுக்கேற்ற குவாலிட்டியான பாலிஷ் அப்ளை பண்ணிட்டோம்னா அது டெக்கேட்ஸ்க்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் உழைக்கும். ஃபோர்த் விஷயம், அந்த பிராண்டோட கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர் சர்வீஸ்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துலேயே அவங்க எப்படி உங்களுக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறாங்கங்கிற விஷயம் புரியுதா? நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அப்ரோச் பண்ணாலும் அவங்க எந்த விதமாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்காங்கிறது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு எங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டீங்க, இன்னைக்கு நீங்கள் எங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது அப்படி சொல்கிறது கிடையாது. நாளைக்கு ஒரு ஃபோன் பண்ணால் ரிப்ளை பண்ணாமல் ஃபோன் எடுக்காமல் இருப்பாங்க தெரியுமா? அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிராண்டை ட்ரஸ்ட்டும் பண்ணாதீங்க, அப்படிப்பட்ட ஷாப்பில் வாங்கவும் செய்யாதீங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் ஆஃப்டரோ பிஃபோரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்மகிட்ட இந்த கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது வந்து ஃபுல் வுட் சோஃபா தான். அப்படியே குஷன் வந்து இந்த சோஃபாவில் கிடையாது, ஃபுல் வுட்ல உட்கார்றது தான். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்ட்டுக்கு அடிஷ்னலாக நம்ம இந்த குஷனை வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், இது ஒரு சின்ன குஷன் தான், பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் இதில் குவாலிட்டியை பாருங்கள். நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதில் ஏதோ ஃபட்டா என்னத்தையோ பண்ணி கொடுக்குறது அந்த இது கிடையாது. இங்கே பாருங்கள், இதில் வெல்க்ரோ வச்சுருக்கும் பார்த்தீங்களா? இது ஒரு குவாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபேப்ரிக்கை பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்கும். நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கும், ஏதோ கொடுக்கும் அப்படி கிடையாது, ப்ரீமியமான ஃபேப்ரிக்கு. ஸோ அதே இது உள்ளே எடுத்து பாருங்கள். இந்த குஷனுக்கு ஒரு காடா கவர் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு குஷனு, இந்த குஷனுக்கு ஒரு காடா கவர் இருக்குது, ப்ரீமியம்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸ்டிச்சிங்கை பார்த்தீங்களா? இது 3 சைடு மிஷின் வந்து ஸ்டிச் பண்ணிடும், ஒரு சைடு கைட்டு தான் தைக்கணும். கைட்டு தைக்கிற தையல் எவ்வளோ தெளிவாக தைச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு இதோட ப்ராப்பர் இன்டர்வல் பாருங்கள். இங்கே இருந்து இப்படி எடுத்து இல்லை ஏதோ ஒரு அறகுறையாரெலாம் கிடையாது, தெளிவாக இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குவாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதுதான் நம்ம கஸ்டமர் கூட காசு கொடுக்காங்க பொருள் வாங்குறாங்க, அதெல்லாம் ரெண்டாவது. காசு கொடுத்து வாங்குறாங்க, அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நம்ம எந்த விதத்தில் தெளிவாக பண்ணி கொடுக்குறோங்கிறது இருக்குல்ல, குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறது மட்டும் கிடையாது, எந்தெந்த விதத்திலலாம் குவாலிட்டியாக பண்ணி பில்ட் பண்ணியிருக்கோங்கிறது இருக்குது. ஸோ இதான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஒரு பிராண்டு எந்த விதத்தில் பண்ணுறாங்க, கஸ்டமர் கூட எந்த விதத்தில் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ சர்வீஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோனி அண்ட் மேக் பிராண்டோட கோர் வேல்யூ ஒரே ஒரு விஷயம் தான், குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது. அதுக்காண்டி பின்னாடி நடக்கிற எவ்வளோ விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விஷயத்துக்கும் மெனக்கெடுவோம். ஸோ இப்போ ஒரு குஷன் எக்ஸாம்பிளாக காமிச்சேன். ஸோ இந்த சோஃபா செட்டு ஒரு 3 சீட்டர் 2 சிங்கிள், இதோட ப்ரைஸ் வந்து 98,000 வருது. 98,000க்கு ப்ரீமியமாக இருக்கும், அதில் எந்த குறையுமே கிடையாது. நான் சொன்னல, ஒரு பாலிஷ் 2000 ரூபாய்க்கும் அடிக்கலாம், 8000 ரூபாய்க்கும் அடிக்கலாம், நம்ம சூஸ் பண்ணுறது. இதே மாதிரி உட்டும் அதே மாதிரி தான் குவாலிட்டி இருக்குது. அடுத்த கார்பெண்டர் நார்மலாக அடித்து தள்ளலாம், தெளிவாக அடிக்கலாம். அதே மாதிரி பாலிஷு, அதே மாதிரி டெலிவரி, இதை மாதிரி எல்லாமே இருக்குது. ப்ரீமியமாக பண்ணச்சில ப்ரீமியமாக இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போனா தான் ப்ரீமியமான பொருள் கிடைக்கும். நம்ம நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு ப்ரீமியமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், தெளிவாக இருக்கும் எல்லாமே. ஸோ இதே நம்மளே டெலிவரி பண்ணிடுவோம். டெலிவரி பொறுத்தவரை கஸ்டமருக்கு பஸ்ஸில் லாரி இதெல்லாம் கிடையாது, நம்ம ஓன் வெஹிக்கிள் நம்மளே டெலிவரியும் பண்ணி கொடுத்துருவோம். பேக்கிங் பக்காவாக இருக்கும், ஒரு டேமேஜ் ஆகாது. கஸ்டமர் வீட்டுக்கு இன்னும் வரைக்கும் எவ்வளோ டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு டேமேஜ் ஆகாது. நம்ம பேக்கிங் பசங்க தான் டெலிவரி பண்ணுவாங்க, நம்ம பேக்கிங் தெளிவாக இருக்கும், ஃபிட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. கஸ்டமருக்கு எந்த ஒரு இதையுமே நெகட்டிவிட்டியை ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் முக்கியம். நான் முதல்ல சொல்லிட்டேன், மணி வந்து செகண்டரி தான். மணி வந்து எப்படினாலும் சம்பாதிக்கலாம், எதுலனாலும் சம்பாதிக்கலாம், என்னனாலும் பண்ணி சம்பாதிக்கலாம். ஆனால் தெளிவான ப்ராடக்ட் கொடுக்கணும். இதெல்லாம் தலைமுறைக்கு உழைக்க போகிற பொருள். இன்றைக்கி வாங்கி போட்டோம், நாளைக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு மாற்ற போகிறோம், அந்த இது கிடையாது. டீ குட்டில் அந்த கதையே கிடையாது. இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டா எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமுமே வராது. டீ குட் அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பீஷியஸ். இவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணுற நாங்கள் சொல்கிறோம், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒர்த்து. இன்றைக்கி இது கிடைக்குது, நாளைக்கு இந்த வுட்லாம் கிடைக்காது, டியூ டு இட்ஸ் டிமாண்ட். ஏன்னா டீ குட் அந்த அளவுக்கு எல்லா கவர்மெண்ட்டுமே அவ்வளோ பத்திரமா பாதுகாக்கிறாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு சாலிடான வுட்டு, அதில் அவ்வளோ ஒரு நியூட்ரிஷன் இருக்குது. அதை வந்து இன்றைக்கி நம்ம ஃபர்னிச்சராக பண்ணுறோம், அதே பெரிய விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் உங்களால் காசு இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரிஜினல் டீக்குட்டில் கண்ணை மூடி இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொன்னேன்ல சில விஷயங்கள்லாம், ஒரு 5 விஷயம் சொல்லியிருக்கிறேன், இது எல்லாமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இது எதுவுமே செக் பண்ணலன்னா, சப்போஸ் பொருள் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிற நீங்கள் தான், மணி வேஸ்ட் ஆகும். ஸோ எங்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லலை, நம்மள மாதிரி பிராண்டடாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, உண்மையாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஷாப் அப்ரோச் பண்ணுங்கள். கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்தையுமே பார்த்து ப்ராடக்ட் நல்லதாக வாங்கிட்டு வர்றது மட்டும் கிடையாது, ஆஃப்டர் சர்வீஸ் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்த்து தெளிவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரிஜினல் டீ குட்டாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எங்கிட்ட தான் வாங்கணும்னு கிடையாது, எங்கிட்ட என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஒரிஜினல் டீ குட்டை பற்றி தாராளமாக நாங்கள் சொல்லி தருவோம். ஸோ இதான் விஷயம். ஸோ ஒரிஜினலாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.